வெல்கம் டு சவுத் இந்தியன் குக்கிங். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான கருப்பு உளுந்தங்கஞ்சி தான் பார்க்க போகிறோம். கருப்பு உளுந்தங்கஞ்சியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, நிறைய புரோட்டீன் சத்தும் இருக்குது. இந்த உளுந்தங்கஞ்சி அடிக்கடிக்கு நம்ம செஞ்சு சாப்பிடும்போது உடலில் எந்த விதமான சத்து குறைபாடும் இருக்காது. உடல் எலும்பு வலுவு பெற உளுந்தங்கஞ்சியை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ வறுக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சிடலாம். அதில் மெஷரிங் கப்பில் அரை கப் அளவு நான் கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன். இது மீடியம் ஃப்ளேம்லேயே இதை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த கஞ்சி வெள்ளை உளுந்தில் செய்யும்போது நம்மளுக்கு மருத்துவ பலன் அவ்வளோ கிடைக்காது. கருப்பு உளுந்தில் செய்யும்போது தான் நம்மளுக்கு அதிக மருத்துவ பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், இந்த அளவு வறுத்தா போதும். இப்போ இது வேற ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அரை கப் உளுந்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி வந்து கரெக்டான அளவு. இது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்தா போதும். இப்போ இதை வந்து இதோடு சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா ஆறி வரட்டும். ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதோடு வந்து வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு சுக்கு சேர்த்துக்கலாம். இது நம்மளுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வராதுங்க, சுக்கு சேர்த்து அரைச்சோம்னா. இப்போ இது நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம அரைச்சாச்சு. இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டோம் பாருங்கள். இதில் ஒரு 4 பேருக்கு தேவையான அளவு நான் செய்கிறேங்க. இதில் 6 ஸ்பூன் சேர்த்தா போதுங்க. நான் அரைச்சதில் வந்து 6 ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ தண்ணி விட்டு கட்டி இல்லாத இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட்டி இல்லாத கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சு மெஷரிங் கப்பில் 2.5 கப் அளவு நான் தண்ணி சேர்க்குறேங்க. இது கரெக்டான அளவு. நீங்கள் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு அரை கப் அளவு பால் சேர்த்துக்கலாம். நான் பால் சேர்க்கல, தண்ணியிலே செய்கிறேங்க. கரெக்டாக 2.5 கப்பு சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதி வந்துச்சு. இப்போ கரைச்சி வச்சு இதை சேர்த்துக்கலாம். இது சேர்த்ததுமே நல்லா கரண்டி வச்சு நல்லா கிளறி விடுங்க. இது அடி பிடிச்சிடும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம வச்ச தண்ணி கரெக்டான அளவுங்க. இப்போ பாருங்கள், ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம். இதை சேர்க்கறதுனால நம்மளுக்கு டேஸ்ட் கூடுதலாக கிடைக்கும். இப்போ நான் 1/4 கப் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இது கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கலாங்க. நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துங்க. வெல்லம், கருப்பட்டி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து பாகு எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இதே மாதிரி நம்ம கரைச்சி சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா கரைச்சாச்சு. இப்போ இது ஒரு ஃபில்டர் வச்சு வடி போட்டுக்கலாம். இதில் நிறைய கல், மண், தூசி இருக்குங்க. இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அது அடியிலே தங்கிடும். பாருங்கள், இந்த 1/4 கப்பு அளவு நம்மளுக்கு கரெக்டான அளவுங்க. இப்போ நம்ம துருக்கி வச்சு தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாம், துருகின தேங்காய். இந்த உளுந்தை வந்து தோல் எடுத்துட்டு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு மருத்துவ பயன் இருக்காது. நம்ம தோலோடு பயன்படுத்தும் போது தான் அந்த மருத்துவ பயன் வந்து நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும். பாருங்கள், அவ்வளோதான், கரெக்டான அளவு வந்துச்சு பாருங்கள். நம்ம வச்ச தண்ணி கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் இதே அளவுகளோடு செய்யுங்க, உங்களுக்கு கரெக்டாக வரும். இதை வந்து இந்த குவான்டிட்டி வந்து கரெக்டாக 4 பேர் சாப்பிட்லாங்க பிரேக்ஃபாஸ்ட்டாக. கரெக்டாக இருக்குங்க அளவு. அவ்வளோதாங்க, நம்மளுடைய கருப்பு உளுந்தங்கஞ்சி நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம அரைக்க சொல்ல ஏலக்காவும் சுக்கு சேர்த்ததுனால நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, இந்த கருப்பு உளுந்தங்கஞ்சி நம்ம தொடர்ந்து எடுத்து வந்தால் நம்மளுக்கு கை கால் வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி எதுவுமே வராதுங்க. இந்த உளுந்தங்கஞ்சியில் அவ்வளவு சத்து இருக்குது. நீங்களும் இதை கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதனுடைய ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.